வணக்கம் நண்பா. ஸோ பிகேஎல் சீசன் 12க்காக தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஒய்பிஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லை. அண்ட் அதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புனே ரிப்பல்டன் டீம் அவங்களோட ஹெட் கோச்சையும் அசிஸ்டன்ட் கோச்சையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன எதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. புனே ரிப்பல்டன் டீம் பிகேஎல் சீசன் 12க்காக புனே ரிப்பல்டன் டீமோட ஹெட் கோச்சையும் அசிஸ்டன்ட் கோச்சையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் கோச்சில் ஸ்ட்ராட்டஜிக் கோச் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசோக் ஷிண்டே. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசன் புனே ரிப்பல்டன் டீமுக்கு ஹெட் கோச்சாக இருந்தவர் தான் இந்த அசோக் ஷிண்டே. இப்போதைக்கு ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக இருக்காரு. அண்ட் ஹெட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் தாக்கூர் தான் ஹெட் கோச்சாக இருக்க போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. அசோக் ஷிண்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டி ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிளேயர்ஸ் எல்லாம் கோச்சா வச்சிங்க அப்படின்னா நீங்க ஹெட் கோச்சா தான் வைக்கணும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜய் தாக்கூரா இருக்கட்டும், மஞ்சித் சில்லரா இருக்கட்டும், ஜோகிந்தர் நர்வாலா இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே நீங்க அசிஸ்டன்ட் கோச்சா வச்சாலுமே ஹெட் கோச்சை தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க கோச்சா வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெட் கோச்சா தான் வைக்கணும். தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 12க்காக அவங்களோட 4 என்ஒய்பி பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தமிழ் பிளேயரை கூட அவங்க சைன் பண்ணல. இதுதான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சஞ்சீவ் பல்லியானா பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா பெருசா தமிழ் பிளேயர்ஸை அவரோட டீம்ல வந்து எடுத்து வச்சுக்க மாட்டாரு. ஸோ நீங்க ரீசன்ட் சீசனா எடுத்த கூட அஜித் குமார், மாரிமுத்து, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஎல் தரணிதரன், இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் தான் எடுத்து வச்சுப்பாரே தவிர நிறைய தமிழ் பிளேயர்ஸை அவரோட டீம்ல வந்து மேக்சிமம் எடுத்து வச்சுக்க மாட்டார். ஓகேங்களா? அண்ட் இது எல்லாமே சஞ்சீவ் பல்லியான் சார் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு சில சீசனா அவரோட டீமை எப்படி பில்ட் பண்ணியிருக்காரோ அதை பொறுத்து வச்சு மட்டும் தான் சொல்கிறேன். ஸோ என்னோட ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது. அண்ட் அதெல்லாம் தாண்டி நிறைய தமிழ் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் நம்ம டீம்ல இருந்து நம்ம டீமுக்காக இப்படி ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஃபீலிங்கே வேற மாதிரி இருந்திருக்கும். ஒரு அபினேஷ் நடராஜன் அண்ணா இருக்கட்டும், பிரபஞ்சன் அண்ணா இருக்கட்டும், சந்தன் ரஞ்சித் அண்ணா இருக்கட்டும், அஜித் குமார் அண்ணா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க இந்த லிஸ்ட்ல. சஞ்சீவ் பல்லியான் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜெய்ப்பூர் டீமை கோச் பண்ணும்போது கூட ஒரு சில தமிழ் பிளேயர்ஸை எடுப்பாரு. மேக்ஸிமம் நார்த் இந்தியன் பிளேயர்ஸை வச்சுமே அந்த டீம் வந்து பயங்கரமா செட் பண்ணி முடிச்சிருப்பாரு. ஆனால் அதில் ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வாட்டியும் அவர் எந்த டீமை கோச் பண்றாரோ அந்த டீமை பிளே ஆஃப் வரைக்கும் கொண்டு போயிருக்காரு. ஆனால் அதெல்லாம் கண்டிப்பா இந்த வாட்டி தமிழ் தலைவாஸ் டீம் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சந்தேகமே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு தமிழ் பிளேயரை சைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஃபேனா எங்களோட ஆசையா இருக்கு. தமிழ் தலைவாஸ் டீம் சைன் பண்ண அந்த 4 என்ஒய்பிஸையும் நான் எந்த ஒரு குறையும் சொல்லலை. அவங்க எல்லாமே டேலண்டடான பிளேயர்ஸ் தான். அப்படி டேலண்ட் இருக்க போய் தான் தமிழ் தலைவாஸ் டீம் எடுத்திருக்காங்க. அவங்க கிட்டலாம் நம்ம ஒரு குறையும் சொல்ல முடியாது. பட் ஒரு ஃபேனா பார்க்கும்போது ஒரு தமிழ் பிளேயர் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது எங்களோட ஒப்பீனியன். எதுவுமே இப்பவே கணிக்க முடியாது. இனிமே ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ ஆக்ஷன்ல கூட அவங்க ஒரு சில தமிழ் பிளேயர்ஸை எடுக்கலாம், யாருக்கு தெரியும். ஸோ ஆக்ஷன் நடந்த பிறகு இதெல்லாம் பத்தி பேசலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் பிகேஎல் சீசன் 11 ராம்குமார் மாயாண்டியை என்ஒய்பியில் வந்து சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 வருஷம் கான்ட்ராக்ட். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா எக்ஸிஸ்டிங் பிளேயர் கேட்டகரியின் கீழ் ராம்குமார் மாயாண்டியை ரீடைன் செய்வாங்க. ஸோ அது மட்டும் கண்டிப்பா கேரண்டியா சொல்ல முடியும். அண்ட் வீடியோ அவ்வளவுதான். ஸோ இவ்வளவு நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்த உங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல நல்ல வீடியோல நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பாபாய். See you நண்பா.